வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மற்றொரு புதிய தலைப்பை கற்றுக்கொள்ள தயாரா? 10ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்தில் இனப்பெருக்கம் என்ற பாடப்பகுதியில் இனப்பெருக்க ஆரோக்கியம் என்ற தலைப்பை ஆழமாக பார்ப்போம். நாம் ஏற்கனவே ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க கட்டமைப்புகள் மற்றும் செயல்பாடுகளை விவாதித்தோம். பாலியல் முதிர்ச்சியின் செயல்முறை படிப்படியாக உள்ளது மற்றும் பொது உடல் வளர்ச்சி இன்னும் நடந்து கொண்டிருக்கும் போது நடைபெறுகிறது. கருத்தரித்தல் செயல்முறை என்பது ஆண் மற்றும் பெண் பாலணுக்கள் விந்து மற்றும் முட்டை அல்லது கருமுட்டை ஆகியவற்றின் இணைவு ஆகும். சினப்பையில் கருவுறுதல் நிகழ்கிறது. இது கருவுற்ற முட்டையை உருவாக்குகிறது மற்றும் மேலும் வளர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்குகிறது. உலக சுகாதார அமைப்பின் அதாவது WHO கூற்றின்படி இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பது இனப்பெருக்கத்தின் அனைத்து அம்சங்களிலும் முழுமையான நல்வாழ்வை குறிக்கிறது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். இனப்பெருக்க ஆரோக்கியம், வரையறை மற்றும் நடவடிக்கைகள், பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள், கருத்தடை முறைகள். முக்கிய வார்த்தைகள்: இனப்பெருக்க ஆரோக்கியம். பாலியல் ரீதியாக பரவும் நோய். மேகவெட்டை நோய். சிப்லிஸ் அல்லது கிரந்தி. எய்ட்ஸ். கருத்தடை. கருப்பையக சாதனம். வாசெக்டோமி. டியூபெக்டோமி. இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் பல்வேறு வகையான கருத்தடை முறைகள் பற்றிய கருத்து வரைபடத்தை பார்ப்போம். இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பது கருவுறுதலை இனப்பெருக்கம் செய்யும் மற்றும் ஒழுங்குபடுத்தும் திறன், பெண்களின் கர்ப்பம் மற்றும் பாதுகாப்பான பிரசவம், தாய் மற்றும் குழந்தை உயிர்வாழ்வு மற்றும் நல்வாழ்வு ஆகியவற்றை உள்ளடக்கியது. மக்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குடும்ப நலத்திட்டம், இனப்பெருக்கம் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அல்லது RCH திட்டம் போன்ற தேசிய சுகாதார திட்டங்களை அரசாங்கம் தொடங்கியுள்ளது. குடும்ப நலத்திட்டம். தேசிய குடும்ப நலத்திட்டம் என்பது பின்வருவனவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான திட்டமாகும். தாய் மற்றும் குழந்தை சுகாதார பாதுகாப்பு, தாய்மார்கள், கைக்குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுதல், கர்ப்பிணி பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து நிரப்புதல், சிறிய குடும்ப நெறிமுறைகள், பொருளாதார நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை கருத்தடை சுகாதார கல்வி கற்றுக் கொடுக்கிறது. இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நல பாதுகாப்பு திட்டம்.
இது ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாகும். இதில் பின்வருவன அடங்கும்: கர்ப்பம் மற்றும் பிரசவம், தாய் மற்றும் குழந்தைகளின் பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் பால்வினை நோய்கள் தடுப்பு. பெரும்பாலான நோய்கள் நபருக்கு நபர் தொடர்பு மூலம் பரவுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். பால்வினை நோய்கள் பாலியல் தொடர்பு மூலம் பரவுகிறது. பால்வினை நோய்களில் மேக வெட்டை நோய் மற்றும் சிப்லிஸ் அல்லது கிராந்தி போன்ற பாக்டீரியா தொற்றுகள் மற்றும் மருக்கள் மற்றும் எய்ட்ஸ் போன்ற வைரஸ் தொற்றுகள், நோய் எதிர்ப்பு குறைபாடு நோய்க்குறி ஆகியவை அடங்கும். மனித நோய் எதிர்ப்பு குறைபாடு வைரஸ் HIV எய்ட்ஸை ஏற்படுத்துகிறது. எய்ட்ஸ் பாதுகாப்பற்ற பாலியல் தொடர்புகள், பாதிக்கப்பட்ட ஊசிகள் அல்லது பாதிக்கப்பட்ட இரத்த மாற்றம் மற்றும் கர்ப்ப காலத்தில் பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுகிறது. ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எய்ட்ஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளது. கல்வியறிவின்மை, மோசமான உடல்நலம், வேலையின்மை, இடம்பெயர்வு, நெறிமுறையற்ற பாலியல் தொடர்புகள் போன்றவை HIV பரவுவதற்கு பங்களிக்கும் காரணிகள் ஆகும். HIV நோயாளிகளுக்கு மருந்துகளை வழங்குவதற்காக அரசாங்கங்கள் ஆன்டி ரெட்ரோவைரஸ் தெரப்பி அல்லது ART மையங்களை நிறுவின. மருத்துவ சுகாதாரம், குடும்ப நலத்துறைகள் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இதில் ASHA அல்லது அங்கீகாரம் பெற்ற சமூக நல ஆர்வலர் மற்றும் ரெட் ரிப்பன் எக்ஸ்பிரஸ் போன்றவை எய்ட்ஸ் அபாயங்கள் மற்றும் அறிகுறிகள் குறித்து சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நெறிமுறையற்ற நடைமுறைகளை தவிர்ப்பது மற்றும் முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது பால்வினை நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. பாலியல் முதிர்ச்சி பெண் கர்ப்பத்திற்கு தயாராக இருக்க உதவுகிறது. கர்ப்பம் என்பது பெண்ணின் உடலிலும் மனதிலும் முக்கிய தேவைகளை ஏற்படுத்தும். ஆனால் ஆரம்ப அல்லது இளமை பருவங்களில் கர்ப்பம் ஏற்பட்டால் பெண்ணின் ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படும். எனவே கர்ப்பத்தை தவிர்க்க பல வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கருத்தரிப்பதை தடுப்பதின் மூலம் பெண்களில் கர்ப்பத்தை தடுப்பது கருத்தடை என்று அழைக்கப்படுகிறது. கருத்தடை சிறந்த கருத்தடை நடவடிக்கைகளில் ஒன்றாகும். பெண்களில் கர்ப்பத்தை தடுக்க பயன்படுத்தப்படும் எந்த ஒரு சாதனமும் அல்லது ரசாயன மருந்துகளும் கருத்தடை என்று அழைக்கப்படுகிறது. கர்ப்பத்தை தடுக்க பயன்படுத்தப்படும் பொதுவான கருத்தடை முறைகள். கருத்தடை முறைகள்: ஹார்மோன் முறைகள், கருப்பையக சாதனங்கள், அறுவை சிகிச்சை முறைகள். கருத்தடை முறைகள்: இந்த முறையானது விந்தணுக்கள் கருமுட்டையுடன் சந்திப்பதை தடுக்கிறது. இது பெண்களின் இனப்பெருக்க மண்டலத்திற்குள் நுழைவதை தடுக்கிறது. ஆணுறை: ஆணுறை பிறப்புறுப்பில் விந்தணுக்கள் படிவதை தடுக்கிறது. ஆணுறைகள் மெல்லிய ரப்பர் அல்லது லாக்டக்ஸ் உறைகளால் ஆனவை மற்றும் சிபிலிஸ் அல்லது கிராந்தி மற்றும் எய்ட்ஸ் போன்ற பாலியல் பரவும் நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றன. உதரவிதானம் அல்லது கர்ப்பப்பை தொப்பி: விந்தணுக்கள் கருப்பைக்குள் நுழைவதை தடுக்க யோனி உதரவிதானம் யோனிக்குள் பொருத்தப்படுகிறது அல்லது கர்ப்பப்பை வாய் தொப்பி கருப்பை வாயின் மேல் பொருத்தப்படுகிறது. ஹார்மோன் முறைகள்: ஹார்மோன் தயாரிப்புகள் கருத்தடை மாத்திரைகள் எனப்படும் மாத்திரைகள் வடிவில் உள்ளன.
இந்த ஹார்மோன்கள் அண்டை வெடிப்பை நிறுத்துகின்றன அல்லது குறுக்கிடுகின்றன அல்லது கருப்பையில் இருந்து முட்டைகளை வெளியிடுகின்றன. கருப்பையக சாதனங்கள். கருப்பையக சாதனங்கள் கருப்பையில் செருகப்பட்ட கருத்தடை சாதனங்கள். இந்தியாவில் லீப்பி லூப் மற்றும் காப்பர் டி மற்றும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட காப்பர் டி ஆகிய 2 சேர்க்கை சாதனங்கள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. இது 3 வருடங்கள் தொடரலாம். இது விந்தணுக்களின் உரமிடும் திறனை குறைத்து உள்வைப்பை தடுக்கிறது. இது கர்ப்பங்களுக்கு இடையில் போதுமான நேர இடைவெளியை கொடுக்கவும் உதவுகிறது. அறுவை சிகிச்சை முறைகள். அறுவை சிகிச்சை கருத்தடை அல்லது கருத்தடை நுட்பங்கள் எந்தவொரு கர்ப்பத்தையும் தடுக்கும் முனைய முறைகள் ஆகும். ஆண்களில் இந்த செயல்முறை வாஸ் டிஃபரன்ஸின் வாசெக்டோமி அல்லது லீக்கேஷன் ஆகும். ஆண்களில் வாஸ் டிஃபரன்சஸ் அல்லது விந்தணு குழாய்களின் ஒரு சிறிய பகுதியை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டு இரு முனைகளிலும் சரியாக கட்டப்படுகின்றன. பெண்களில் கருமுட்டைகள் அல்லது ஃபெலோப்பியன் குழாய்களின் ஒரு சிறிய பகுதி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டு வெட்டு முனைகள் கட்டப்படுகின்றன. இது கருமுட்டைக்குள் நுழைவதை தடுக்கிறது. இந்த முறை டியூபெக்டோமி என்று அழைக்கப்படுகிறது. இவை நிரந்தர பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகள். சமூக சீர்கேடுகளுக்கு எதிரான போராட்டம். இளவயது தாய்மை மற்றும் பிரசவம் மிகவும் சிக்கலானது. தாய்மையை பெறுவதற்கு முன் மனம் மற்றும் உடலின் முதிர்ச்சியை புரிந்து கொள்வதும் அதற்கு தயாராக இருப்பதும் அவசியம். எனவே ஒரு பெண் 18 வயதிற்கு பிறகுதான் அதற்கு தயாராக இருப்பதாக கூறலாம். பெரும்பாலும் இந்த வயதில் பெண் தாய்மை அடைவது ஆபத்தானது. குடும்ப நலத்துறையின் கூற்றின்படி 21% இளம் பருவ தாய்மார்கள் பிரசவத்தின் போது இறக்கின்றனர். எனவே 18 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. பெண் சிசு கொலையை நிறுத்துங்கள். பெரும்பாலான துறைகளிலும் குடும்பங்களிலும் பெண் குழந்தையும் அவளது கல்வியும் சுமையாகவே கருதப்படுகின்றன. ஆனால் ஒரு பெண் குழந்தை என்ன சாதிக்கும் என்று யாருக்கும் தெரியாது.